ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன். கஞ்சனும் கழுதையும். இந்த கதை நல்லா இருக்கும், கேட்கலாமா? ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் பிரபுங்கிற ஒரு வியாபாரியும் சோமுங்கிற ஒரு கழுதையும் இருந்துச்சு. அந்த வியாபாரி தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தன்னோட கடைக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு சந்தைக்கு போவாங்க. சந்தை ரொம்ப தூரமாக இருக்கிறனால தன்னோட கழுதையையும் கூட கூட்டிக்கிட்டு போவாங்க. அந்த சந்தையில் கடைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி தன்னோட கழுதை மேலே வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு நாள் எப்பயும் போல் தன்னோட கழுதையை கூட்டிக்கிட்டு அந்த வியாபாரி சந்தைக்கு போனாராம். அப்போது அந்த கழுதை சொல்லிச்சான், முதலாளி ஐயா, நீங்கள் தினமும் என்னை சந்தைக்கு கூட்டிகிட்டு போய் நிறைய பொருட்களை வாங்கி என் மேலே வைக்கிறீங்க. அது ரொம்ப சுமையாக இருக்குது. நிறைய சுமையாக இருக்கிறனால அதை தூக்கிக்கிட்டு என்னால் நடக்க முடியலை. ரொம்ப சிரமமாக இருக்குது. கழுதையே, நான் உன்னை வளர்க்குறதே எனக்கு நீ இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு கொடுக்கறதுக்காகத்தான். நான் உனக்கு பிடிச்சமான உணவெல்லாம் கொடுத்து உன்னை வளர்க்குறேனே, நீ முதலாளி மேல கொஞ்சமாவது பாசமா இருக்கியா? முதலாளி, உங்கள் பேர் மட்டும்தான் பிரபு, ஆனால் நீங்கள் ரொம்ப கஞ்சமாக இருக்கீங்க. இந்த மூட்டைகளை தூக்கிட்டு வர்றதுக்கான உடல் வலிமை எனக்கு வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எனக்கு உணவே கொடுக்கறதில்ல. எப்பயுமே காஞ்சி போன புல்லை மட்டும்தான் கொடுக்குறீங்க. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு அலுத்து போச்சு. அந்த உணவுகளை மட்டும் சாப்பிட்டா என் உடம்புல எப்படி சக்தி இருக்கும்? நான் எப்படி இந்த மூட்டைகளை எல்லாம் தூக்கிட்டு வர முடியும்? கழுதையே, உனக்கு வர வர வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் உனக்கு சாப்பிட எவ்வளோ புல்லெல்லாம் கொடுக்குறேன், ஆனா என்ன போய் நீ கஞ்சோன்னு சொல்றியே. இரு, இனிமே அந்த புல்ல கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். உன்னை பட்டினி போட்டாதான் நீ சரியா வருவ. முதலாளி, நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற ராமு கழுதையோட முதலாளி அந்த கழுதைக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்குறாங்க தெரியுமா? 4 வேளையும் அதுக்கு விருந்து சாப்பாடு தான். அது படுத்து தூங்குறதுக்கு எவ்வளோ அழகான மெத்தை செஞ்சு கொடுத்துருக்காங்க தெரியுமா? அந்த கழுதை மேலே நிறைய சுமைகளையும் ஏற்ற மாட்டாங்க. அந்த முதலாளி எவ்வளோ நல்லவராக இருக்காரு. நீங்களும் தான் இருக்கீங்களே. கழுதையே, அவன் ஒரு முட்டாள். அவன் சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் ஒழுங்கா சேமிச்சு வைக்க தெரியாம தேவையில்லாம செலவு பண்ணுவான். ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் தேவையானதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவேன். என்ன எல்லாரும் கஞ்சோன்னு சொல்லுவாங்க, சொன்னா சொல்லிட்டு போறாங்க. அதனால என்ன, அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். நீ இப்போ ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு வராட்டினா இந்த தண்ணிக்குள்ளேயே உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த வியாபாரி சொன்னாங்களாம். இந்த கழுதைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையா. சாப்பிட சரியான உணவும் கொடுக்காம நம்மளை நிறைய வேலையும் வாங்குறாங்க. நம்ம இப்படியே வேலை செஞ்சுட்டே இருந்தோன்னா நம்ம உடல்நிலை மோசமாக போய் நம்ம இறந்தே போயிடுவோம். இந்த முதலாளிக்கு சரியான பாடம் சொல்லி கொடுத்தாதான் இந்த முதலாளிக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அந்த கழுதை யோசனை பண்ணிச்சான். அந்த கழுதை நடக்க முடியாமல் மயக்கம் வர மாதிரி நடித்து கீழே விழுந்துச்சான். அதை பார்த்த அந்த முதலாளி ரொம்ப பயந்துட்டாராம். அச்சச்சோ, சோமு, உனக்கு என்னாச்சு? ஏன் நீ திடீர்னு இப்படி கீழே விழுந்துட்ட? உனக்கு உடம்பு முடியாம போயிருச்சோ? நம்ம சரியான உணவு கொடுக்காம இந்த கழுதைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். அதனாலதான் இந்த கழுதைக்கு இப்படி உடம்பு முடியாம போயிடுச்சு. இனிமே நம்ம இப்படி செய்யக்கூடாது. சோமு, என்ன மன்னிச்சிரு. நீ எனக்கு செஞ்சிருக்க, ஆனா நான் உன்னை கஞ்சத்தனமா சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சுக்கோ. இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன். உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்களாம். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த குட்டி கழுதை எவ்வளவு புத்திசாலித்தனமாக தன்னோட முதலாளி செய்கிற தவறை அவருக்கு புரிய வச்சிச்சு.
நம்மளும் யாராவது தவறு செஞ்சாங்கன்னா நீங்கள் செய்கிறது தவறுன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ஓகேவா குட்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா குட்டீஸ்? தேங்க்யூ, பாய்.